ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்டில் என்ன போச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே வேற லெவலில் ஃபன் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாயாவோட அக்கா மாயாவை வச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக பல ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாயாவுக்கு. என்னென்ன ஹிண்ட் கொடுத்தாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். எல்லாரோட ஃபேமிலியுமே இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயாவோட ஃபேமிலி தான் வந்தாங்க. அவங்களோட சிஸ்டர் மாயாவுக்கு பயங்கரமான கைடன்ஸ், அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு அவங்கள நிறைய எந்தெந்த இடத்துல காரி துப்பணுமோ இன்டெரக்டாக காரி துப்பிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இல்லை தனியாக உட்கார வச்சு, மாயா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் மாயா, நீ நினைக்கிறத விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், நீ எவ்வளோ அடி வாங்குற, ஆனால் நீ வாங்குற ஒரு அடிக்கும் யூ ஆர் பவுன்சிங் பேக் லைக் எனிதிங் அப்படின்றாங்க. எவ்வளோ அடித்தாலும் நீ திரும்ப வர, எந்த அளவுக்கு ஒன்று அடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீ பவுன்ஸ் ஆகி திரும்ப வர, அதை நினைக்கும் போது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில டைம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும், எப்படி நீ இந்த அளவுக்கு திரும்ப வர அப்படின்றதுல. பிகாஸ் நீ எவ்வளோ எமோஷனை கோத்ரூ பண்ணுற, எவ்வளோ நீ பார்க்குற அப்படின்றத எங்களாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி ஒரு பர்சனால் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்க முடியும், அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக உள்ளே இருந்துட்டு இருக்க அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீ நிறைய பேர் கூட ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணுற, அதுக்கப்புறம் நிறைய பேரை நீ ஜட்ஜ் கூட பண்ணியிருக்க, நிறைய பேரை நீ பின்னாடி பேசியிருக்க, ஆனால் அதில் உன்னுடைய கேம், நீ எப்படி இந்த கேமை விளையாடணும்னு நினச்சியோ அந்த மாதிரி நீ இந்த கேமை விளையாடிட்டு இருக்க. அதனால நாங்கள் உன் கேமை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், உன்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ ஒரு நல்ல கேமை விளையாடிட்டு இருக்க, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் நான் ஒன்று தான் சொல்ல விரும்பிக்கிறேன். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீ ரொம்ப 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 நல்ல பர்சன், நீ ரொம்ப நைஸான பர்சன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே உன்னோட கைண்ட்னஸ் தான். நீ எந்த அளவுக்கு கைண்டான பர்சன் வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் நீ அந்த கைண்ட்னஸை யார்கிட்டையுமே காட்ட மாட்டேற? உன்னோட ஃபர்ஸ்ட் 50 டேஸை நீ ரொம்ப க்ரூஷியலாக விளையாடின, ரொம்பவே பயங்கரமாக விளையாடின. ஆனால் அதுக்கப்புறம் தான் உன்னோட கைண்ட்னஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்றாங்க. மாயா அதுக்குன்னு சொல்லுங்க, நான் இப்போலாம் கைண்டாக தானே விளையாடுறேன் அப்படின்றாங்க. ஆமாம், நீ இப்போலாம் கைண்டாக தான் விளையாடுற, பட் ஆனால் நீ எந்த அளவுக்கு கைண்டான பர்சன் யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. ஸோ நீ உன்னோட கேமை ஒழுங்காக விளையாடுறியா இல்லையான்றதை நீ எதுவுமே திங்க் பண்ணாத. இங்கே எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறதுக்காக நீங்கள் இங்கே விளையாடல, இங்கே நீங்கள் கேமை விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதனால் நீ உன் கேமை எப்படி விளையாடுறத தயவு செய்து யோசிக்காத, யூ பிளேயிங் எ கிரேட் கேம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இது பர்சனலாக எதுவும் கிடையாது, நான் ஒரு கேம் தான் விளையாடுறேன். இதோட கேமே என்ன, யாரை நாமினேஷனில் தள்ளுறோம், நாமினேஷனில் யாரை வெளியில் அனுப்புகிறாங்கன்றது தான் இது மொத்த கேமும். அந்த நாமினேஷனை நான் எப்படி பண்ணுறதுன்றதை தான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேனே தவிர அதை தாண்டி நான் வேறு எதுவுமே பண்ணல. இந்த கேமை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேமை ஏன் புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிற? நீ முதல்ல இங்கே இருக்கிறவங்களை புரிஞ்சுக்கிறியா? அப்போ அது இல்லைன்னும் போது உன்னை யாருமே புரிஞ்சுக்கணும்னு தயவு செய்து நீ நினைக்காத. உன்னோட கேம் நீ எப்படி விளையாடுறியோ அப்படியே விளையாடு அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன விளையாடுறதுக்கு இருக்குது? இதுக்கப்புறம் ஃபுல்லாக கைண்ட்னஸ் தான், ஏன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஆமாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக விளையாடு அப்படின்றாங்க. அவங்க அக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சூப்பராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிஸ்கஸ் லெஸ் ஆக்ட் மோர். கம்மியாக பேசு, கம்மியாக டிஸ்கஸ் பண்ணு மற்றவங்க கூட, உன்னோட ஆக்ஷனை நல்லா பவர்ஃபுல்லாக காமி. நீ சும்மா பின்னாடி பேசிகிட்டே தான் இருக்க, எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க, அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷனை காட்டுது. அதனால் நீ பேசுகிறத கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு பயங்கரமாக கொடுக்குறாங்க. மாயாவும் யோசிக்கிறாங்க, ஓ இப்படியெல்லாம் வெளியில் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க இன்டைரக்டாக இல்லை, டைரெக்டாகவே நிறைய விஷயம் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இதான் நடக்குது வெளியில், இதை நீ அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நீ என்கிட்ட வரும்போதே என்ன சொல்லிட்டு வந்த, இந்த மாதிரி நான் ஒரு க்ரூஷியலான கேம் தான் 50 டேஸ் விளையாட போகிறேன், 50 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் எந்த அளவுக்கு கைண்டுன்றதை காட்ட போகிறேன் அப்படின்னா, நீ அப்படி தான் இப்போ விளையாடி இருக்க. அதனால உன் விளையாட்டில் எந்த தப்பும் இல்லை, பட் நீ இன்னும் நல்லா விளையாடலாம், நீ இன்னும் நல்ல கைண்டான பர்சன், அந்த கேமையும் காட்டு அப்படின்றது ரொம்ப கிளியராகவே சொல்லி பலார்னு மாயா கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் அக்கா சொன்னதை பற்றி, மாயாவை பற்றி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.